இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநீற்று பச்சிலைங்க. இதிலேருந்து தான் சப்ஜா விதை எடுப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடியதுங்க இது. இந்த இலையை கசக்கி முகரும்போது சுவாச பாதையெல்லாம் நல்லா சீராக இருக்குங்க. சளி பிரச்சனையும் தீரும். இந்த இலையை கசக்கி புழிஞ்சி 2 ஸ்பூன் சாறு எடுத்து 1 ஸ்பூன் தேனோட கலந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட சளிலாம் சரியாக போகுங்க. இந்த இலையை காய வச்சு கசக்கி பீஸா பர்கர் இதெல்லாம் போடுவாங்கங்க. இங்கே பாருங்களேன், இதில் இருந்தால் சப்ஜா விதை எடுக்கிறது. இங்கே பாருங்கள், பிச்சு இப்படி நுணுக்கும்போது இதில் வருதுங்களா, வருது பாருங்கள். இதுதாங்க சப்ஜா விதை.